மாதிரி டெய்லி வெல்வாஸ்க்கு உங்களை வரவேற்கிறேன். ஆமாங்க, ஒரு விஷயத்துக்கு நம்ம எப்போவுமே டயர்டாகிடுவோம். இந்த காரியம் பண்ணணுன்னாலே நம்மளே அறியாமல் கொஞ்சம் சோர்ந்து போயிடுறோம். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். ஆமாங்க, ஏன் தெரியுமாங்க, நம்ம ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. ஏன்னா நம்ம எப்போ ஜெபிக்காமல் போகிறோமோ அப்போ பிசாசானவன் நமக்குள்ள பிரச்சனைகளும் நமக்குள்ள காரியங்களையும் நம்மளை எப்படி அழிக்கலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருவான். அப்போ நான் ஜெபம் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது உங்களை சுற்றி ஒரு ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்கும், உங்களை சுற்றி ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கும். அதனால தான் ஒரு நாள் மிஸ் பண்ணாமல் தினம் உங்களை ஜெபிக்க சொல்கிறோம். ஜெபிக்கும் போது நம்ம எப்போவுமே ஜெயத்தை மட்டும் பார்ப்போம். சுற்றி பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய சமாதானம் இருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதனால் எப்போவுமே ஜெபிக்க விட்டுறாதீங்க. ஏன்னா ஜெபம் மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம். நீங்கள் ஆசிரியப்படுவது உங்களை ஆசிரிப்பாகாமே.